உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய ஒரு மிக முக்கியமாக தேசிய அளவில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை பேச போகிறோம். முதல் செய்தியாக நாம் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேடுகள் நடந்ததாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்துகிற இந்த நேரத்தில் அது குறித்து வந்திருக்கக்கூடிய செய்திகளை நாம் பார்க்க போகிறோம். தேர்தல் ஆணையம் உண்மையிலேயே பாரதிய ஜனதாவினுடைய ஊதுகோலாக செயல்படுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் பாஜகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக ஞானேஸ்வர் குமார் ஐஏஎஸ் செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டில் உண்மை இருப்பது தற்போது உலகிற்கும் ஒட்டுமொத்த இந்தியாவை தாண்டியும் பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது. அதில் நாம் ஒரு நியூஸ் கொடுக்கும்போது நியாயமும் நீதியும் இருந்தால்தான் அது சரியாக இருக்கும். எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு உண்மையா என்ற கேள்வியும் நாம் வைக்கிறோம். எதிர்க்கட்சிகள் சஞ்சய் சிங், மஹுவா மொய்த்ரா, திரிணாமுல் காங்கிரசினுடைய மஹுவா மொய்த்ரா, சஞ்சய் சிங், அதே போன்று மனோஜ் ஷா, அதே போன்று அகிலேஷ் யாதவ் எல்லாருமே தேர்தல் கமிஷன் ஒரு பயாஸ் அடிப்படையில் நடக்கிறதாக அவர்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். பொதுவாக 2024 மோடியின் வெற்றியை கேன்சல் செய்யணும், இது மோசடி வெற்றி என்று இன்றைக்கு ஒரு டிசன்ட் வாய்ஸ், அதாவது மிக குழப்பமாக ஒரு கன்ஃபாபுலேஷன், மிகப்பெரிய குழப்பமும் ஒரு கான்ட்ராடிக்டரி, ஒரு டிசன்ட், கருத்து மாற்றம், குழப்பம், பிதற்றல், கடுமையான வார்த்தைகள், இப்படி எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இந்திய அரசியல்ல ரொம்ப ஆழமாக பயஞ்சிருக்கு. இது மோடிக்கு பெரிய செட்பேக் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. என்ன மோடிக்கு செட்பேக்குங்கிறத நான் கடைசியில் அந்த கன்க்ளூட் பண்ணும்போது இம்ப்ரெஷனாக உங்களுக்கு அதை சொல்ல போகிறேன். இந்த மாதிரி ஒரு பாரதிய ஜனதாவினுடைய ஊதுகோலாக இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி அவர்கிட்ட நியாயம் நீதி எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு தகவலும் நமக்கு கிடைக்கிறது. பொதுவாக 2024 வெஸ்ட் பெங்காலில் நடந்த இந்த முறைகேடுகளை மஹுவா மொய்த்ரா அவர் கடுமையாக விமர்சிக்கிறார். எல்லா விஷயத்திலும் இவங்கள் மோசடி செஞ்சாங்க, எலெக்ஷனில் மோசடி செய்தார்கள், இல்லாத இடங்களில் ஆட்களை அதிகமாக சேர்த்தாங்க, 0-0ன்னு போட்டு பிளாட்ஃபார்ம். அது மட்டும் இல்லாமல் யார் போய் செக் பண்ணுறது, சிட்டிக்குள்ளெல்லாம் யாருமே செக் பண்ண முடியாது. அது மாதிரி பாலங்களுக்கு அடியில் மக்கள் வாழ்கிறார்கள், தெருவோரங்களில் வாழ்பவர்கள் எல்லாம் அவர்கள் அனைவரையும் போலியாக பதிவு செய்தார்கள். யாரும் கேட்க முடியாது, 0-0-0 தானே, எந்த 0ல் போய் யாரை கேட்பார்? அவர்களிடத்தில் அதிகமான வாக்குச்சீட்டுகள், அதாவது ஆதார் கார்டுகள், ஐடிகள் இருந்தது. ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு ரீஜன்லையும் ஒரு 50 பேர் 100 பேருங்கன்னா ஒரு 30 ரீஜன்னா 5000 ஓட்டு வந்துருமா வராதா? இப்படி ஒரு 100, 200, 300 ரீஜன் பண்ணிங்கன்னா 1,00,000 ஓட்டு, 70,000 ஓட்டு, 80,000 ஓட்டு நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் கிடைச்சதுன்னா ரொம்ப ஈஸியாக அவங்க ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. அதுதான் நடந்திருக்கிறது. ஒரு பெரிய களவாடல் என்றும் அவர்கள் வைப்பதை நாம் ஏற்றுக்கொள்வதற்கும் உண்மையிலேயே வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஏன்னு கேட்டால் பாரதிய ஜனதாவினுடைய தலைமையும் அமித்ஷாவும் அவ்வளவு ஒரு நியாயவாதிகளாக நாம் அவர்களுடைய கடந்த கால நிகழ்வுகளையும் ஆட்சியில் இருப்ப நிலைகளையும் பார்க்கலாம். அவர்களுடைய கோட்பாட்டு அடிப்படையிலே அவர்கள் பல வெற்றிகளையும் பெற்று வருகிறார்கள். இதில் இந்த ஞானேஸ்வர் குமார் இருக்கிறார, ஞானேஸ்வர், இவர் இந்த ஞானேஸ்வர் குமார் யார் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அவர் ஒரு ஐஏஎஸ், ரொம்ப சிறந்த கல்வியாளர், கேரளா பேஸ் ஐஏஎஸ்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இவரை பற்றி உங்களுக்கு நான் சொன்னால் இவருடைய நியாயம் நீதி உங்களுக்கு தெரிஞ்சிடும். 2019ஆம் ஆண்டு அதற்கு முன்பும் இவருடைய பணிகள் நீங்கள் தெரியணும். ஏன்னா இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் பதட்டத்தில் ஏற்படுத்திய, அதாவது ராம ஜென்ம பூமி அயோத்தியா கோயில் கட்டுற விவகாரத்தில் அந்த டிஸ்பியூட்டில் வழக்காடு மன்றத்திற்கான அந்த டிராஃப்டை ரெடி பண்ணி என்ன பேசணும், எப்படி பேசணும், அதை எல்லா பணிகளையும் ராமர் கோயிலுக்கு அடித்தோமிட்டவர்
பாரதிய ஜனதாவினுடைய ஆளுமையாக சங்க பரிவார்களுடைய குரலாகத்தான் இந்த ஞானேஷ்குமார் அந்த டிராப்டை ரெடி பண்ணார். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, 2019 ஆப்ரிகேஷன் 370 ஆப்ரிகேஷன் அவங்க நடக்கிற போது காஷ்மீருக்கான அந்த நிகழ்வுகளை அதை யூனியன் டெரிட்டோரியா மாற்றுறது, அதற்கான முகமைகள், அதற்கான வேலைப்பாடுகள் எல்லாம் செஞ்சதும் இதே ஞானேஸ்வர் குமார் தான். அது மட்டும் இல்லாமல் அமித்ஷாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர், ஹோம் மினிஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கார், ஆலோசனை கருத்தார். இப்படிப்பட்ட ஒரு ஆளை இந்திய தேர்தல் ஆணையத்தில் கொண்டு வச்சா என்ன நியாயம் இருக்கும் என்று அகிலேஷும் சஞ்சய் சிங்கும் ராகுலும் மஹுவா மொய்த்ராவும் மனோஜ் ஷாவும் கேட்பதில் நியாயம் இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் தான் புரியணும். உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை அவரிடத்திலே பயாஸ் இருக்குமா இல்லையா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதனை அடுத்து இந்த தேர்தல் கமிஷன் 2 பேரு, மோடியும் மோடியினுடைய போர்ட்போலியோ. 3வது நபர் தான் திரு ராகுல் காந்தி. அப்போ மோடியும் மோடியுடைய போர்ட்போலியோவும் மற்றொருவர் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக இருப்பதை அவசர கதியில் ஆர்டினன்ஸ் கொண்டு இவர் ஞானேஸ்வர் குமார் அவருடைய ஆளையே தேர்தல் கமிஷனராக அவர்கள் புகட்டியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷன் டிஸ்இன்டகிரேட், அதாவது அவங்க அதை டீக்ரேட் பண்ணுறது, டீஜெனரேட் பண்ணுறது, அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கைகளுக்கு மோடி அரசாங்கமும் உள்துறை அமைச்சகம் அமித்ஷாவும் சேர்ந்துதான் இந்த மோசமான செயல்பாட்டை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பல உதாரணங்களையும் சொல்கிறார்கள். அந்த உதாரணத்தில் மோடிக்கு ஆதரவாக, அதாவது பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக ஜுடிஷியல்ல இருக்கக்கூடிய பல செயல்பாடுகளையும் கூட எதிர்க்கட்சிகள் தற்போது கவலையோடு பார்க்கிறார்கள். சந்திரசூட் அவர் ஏதோ ஒரு இணக்கமாக இருந்திருக்கிறார் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி. ஆகவேதான் அவர் கடைசி வரைக்கும் அவருக்கான ஒதுக்கப்பட்ட அந்த வீட்டை காலி செய்யாமல் இருந்தார். உச்சநீதிமன்றம் பிரஷர் கொடுத்து எந்த பதவியும் இல்லாத ஒருவர் காலி செய்ய வேண்டும் என்றுதான் சொன்ன பிறகுதான் சந்திரசூட் அந்த வீட்டை காலி செய்ததையும், ஜுடிஷனரி மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய சுயாதீனமான ஆல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எல்லா விதமான சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், ஐடி மற்றும் தேர்தல் கமிஷன், உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்காடு மன்ற தீர்ப்புகள் எல்லாவற்றையும் ஆல் த இன்ஸ்டிடியூஷன் ஹேஸ் பீன் கரப்டட். அது முழுமையாக கரைப்படிந்து அதிகார வளையத்திற்குள் அமித்ஷா கொண்டு வந்து விட்டார் என்று தற்போது எதிர்க்கட்சிகள் ஓப்பனாக பேசுகிறாங்க. யூடியூபர்ஸில், அது மட்டும் இல்லாமல் பிரைம் சேனல்கள்லையும் கூட இந்த கருத்துக்கள் விலை மதிக்க முடியாத அளவிற்கு மக்களை சென்று கொண்டு அடைகிறதோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு போகிறது. இது ரொம்ப ஒரு மோசமான விவகாரம். அதை போன்று ஞானேஸ்வரர் குமாருடைய செயல்பாடு பேக் ஃபயர் ஆயிற்று. எப்படின்னா, கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரேலி நடத்தினார். யாங்க? பீகாரில். அதில் தேஜஸ்வி யாதவ், லாலு யாதவ், இவர் கம்யூனிஸ்ட் தீபக் பட்டாச்சாரியா எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அது நடந்து முடிந்தவுடன் அல்லது அதே நேரத்தில் ஞானேஸ்வர் குமார் ஒரு திடீரென ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கை ஏற்படுத்தினது பேக் ஃபயர் ஆயிற்று. அதை தொடர்ந்து எல்லா பிரைம் சேனல்கள்லையும் மோடியுடைய ஒரு ஃபங்க்ஷனை காட்ட ஆரம்பித்து இதை அவர்கள் இருட்டடிப்பு செய்தார்கள். அந்த இருட்டடிப்பில் அவர்களுக்கு பேக் ஃபயர் ஆயிட்டு அப்படின்ட்டு இப்போ சொல்கிறார். அதாவது பிரதமருடைய எதிர்க்க பேச்சாய் ஃபோக்கஸ் பண்ணாங்க. இதை குறைக்கணும்னு திட்டமிட்டே அவர் இந்த கடும் வார்த்தைகள் கொண்ட ஹிந்தியில், யாரும் புரிய முடியாத ஹிந்தியில் அவர் பேசினார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் ஹிந்தி தெரியாது, ஆங்கிலத்தில் பேசியிருந்தால் புரிந்திருக்கும். இந்த நிலையில் இந்த மனிதன் ஒரு பொலிட்டிக்கல் வெண்டேட்டாவின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டவர். ஹிவாஸ் நிச்சயமாக அவருடைய அந்த ரேலி, இந்த பிரசன்டேஷன் ஒரு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. 10 கேள்விகள். அதே போன்று நேற்றைய முன்தினம் நாம் பேசுகின்ற போது நிர்மலா சீதாராமனுடைய கணவர் அவர்கள் சொன்னதும் பதிவு செய்யப்படவில்லை.
அவருடைய கணவர் பிரகலாத் பிரபாகர் நிறைய கேள்விகள் இருந்தார். ரைட் இயரில் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸுடைய இது, ப்ரசைடிங் ஆஃபீஸருடைய கையெழுத்து, அதை மாதிரி நீங்கள் வீடுகளில் 65 லட்சம் வாக்காளர்களை சேர்த்த படிவம் என்ன, எத்தனை பேர் சைட்டுக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் 5 to 6 மணிக்கு ஏராளமாக வாக்காளர்கள் 30 விழுக்காடு, அதாவது அதிக சதவீதம் பதிவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடியோ, டோக்கன் கொடுத்த முறைகள், டிஜிட்டல் ஓட்டர்ஸ் ஐடி, இது எதுவுமே தரமாட்டேன். இதுதான் இப்போ கேள்வியாக இருக்கிறது. ஒரு தனித்துவமான ஒரு அட்டானமஸ் பாடி, சுயாதீனமான ஒரு அமைப்பு எதுவும் தரமாட்டேன்னு சொன்னால் அது நியாயமான ஒரு விவகாரமாக இல்லை. ஆகவே எலெக்ஷன் கமிஷனர் he spoke as a PJP spokesman. he spoke as PJP. அவர் அவருடைய கருத்துக்கள் பாரதிய ஜனதாவினுடைய செய்தி தொடர்பாளரை போன்று இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே டிஎம்சியினுடைய மஹுவா மொய்த்ரா ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறார். லோக்சபாவினுடைய தேர்தல் ரத்து செய்ய வேண்டும் என்றும் பாரதிய ஜனதாவுடைய ஓட்டல் அதிகார் யாத்ரா ராகுல் காந்தி இப்போது ஆரம்பித்திருப்பது தேசம் முழுவதும் பேச்சு பொருளாக ஆகியிருக்கிறது. ஒரு காலத்தில் பப்பு என்று விமர்சிக்கப்பட்டார், எதுவுமே தெரியாது என்று விமர்சிக்கப்பட்டவர் அமித்ஷாவுக்கும் ஞானேஸ்வர் குமாருக்கும் மோடியுடைய கண்களில் விளக்கெண்ணையை ஊற்றி ஏதோ சொன்ன மாதிரி அவர் இப்பொழுது ஆட்ட ஆரம்பித்திருக்கிறார். அவர் இந்தியாவிலே இந்த பேக்ஃபயர் ஆனதனுடைய எஃபெக்ட் என்னன்னா, இந்த நிகழ்ச்சியை யூடியூபர்ஸில் நிகழ்ச்சி போகிறது, அதே மாதிரி இன்டர்நெட்டில் மூலமாக மீடியா சேட்டலைட்டில் போகிறது, அதே போன்று எக்ஸ்தலத்தினுடைய பதிவு, வலைத்தளங்களின் பதிவு, விஷுவல் மீடியா, அதே மாதிரி பிரிண்ட் மீடியா, இப்படி எவ்வளோ அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 23 கோடி பேருக்கு தேசம் முழுவதும் ராகுல் காந்தியுடைய பரபரப்பான இந்த ரேலி, அதுங்க நிறைய மாவட்டங்கள் அவர் அடைகிறார். அதில் ஏராளமான 23 சட்டமன்ற, அதாவது 50க்கு மேற்பட்ட தொகுதிகள், 23 மாவட்டங்கள், முதல் 2-3 மாவட்டங்களில் மைனாரிட்டி வாழ்கிறாங்க. இதெல்லாம் பெரிய அளவிற்கு இந்தியா முழுவதும் ராகுல் காந்தியுடைய இந்த பேரணி 23 கோடி பேரை அடைந்திருக்கிறது. ஒன்று. இரண்டாவது ஒரு கொஸ்டின்ஸ் என்னன்னா, ஏற்கனவே இருந்த ராஜீவ்குமார் போன்றவர்கள், ஓபி ராவத் போன்றவர்கள், சுனில் அரோரா போன்றவர்கள், அதே மாதிரி சுனில் சந்திரா எல்லாருமே எங்கே போனாங்க? முன்னாள் ஆட்கள் யாருமே இல்லை. ராஜீவ்குமார்லாம் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிட்டதாக சொல்லப்படுகிறது. இதுவும் கூட மேனிப்புலேஷனுக்கு இவர்களை பயன்படுத்தினால் சிக்கல் ஏறப்படுமா என்று அனிஷ் சந்திரா போன்றவர்கள் எல்லாம் காணாமல் போயிருக்கிறார்கள். அவர்கள் எந்த ஊரில் இருக்கிறார்கள்? இங்கே தான் இருக்கிறாங்க, ஆனால் அவர்களுடைய நம்பர்லாம் தரல. இப்போ இந்த 23 கோடி பேருக்கு ராகுல் காந்தியினுடைய பிரச்சாரம் போய் சேர்ந்திருக்கிறது. உண்மையிலேயே மேனிப்புலேஷன் நடந்திருக்கிறதுக்கு உதாரணம் இதே ஞானேஸ்வர் குமார். பிரைமா அவருடைய பணி அயோத்தியா ராம ஜென்மபூமி விவகாரத்தில் அவர்தான் எல்லாம் வடிவமைத்திருக்கிறார், அவர்தான் டிராஃப்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். 370 ஆப்ளிகேஷன் அங்கேயும் அவர்தான். சட்ட நுணுக்கங்கள், எழுத்து வேலைகள், அதற்கான தயாரிப்புகள், ஆல் டிராஃப்ட் ஹாஸ் பீன் மேட். இதுதான் நடந்திருக்கிறது. இப்போ யுனைட் ஆப்போனன்ட்ஸ் அண்டர் எ சிங்கிள் ரூஃப், எல்லாருமே ஒரு குடையின் கீழ் வந்திருக்கிறார்கள். தேர் ப்ரொசஷன் அண்ட் த ப்ரொட்டஸ்ட் அண்ட் எஜிடேஷன் எகென்ஸ்ட் மோடி கவர்மெண்ட், தட் ஷுட் பி நிச்சயமாக ஒரு இந்த மோர் என்ன சொல்கிறது, டிராஸ்டிக் இம்பேக்ட் ஆன் இந்தியன் பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ஸ். ஆல் பீப்புள் ஹாவ் பீன் வாட்சிங். எல்லாருமே தற்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறார்கள். சுயம் சேவக்கு இப்போது செப்டம்பரில் இவர் பதவி இழப்பதற்கு இதையே காரணமாக வைத்து கொள்ளலாம். ஆர்எஸ்எஸின் அழுத்தம் மோடிக்கு மீது வரலாம். இப்படித்தான் நீங்கள் வெற்றி பெற்றீர்களா என்பது போது அவருடைய அந்த மதிப்பீடு குறையும் என்று கூட சொல்லப்படுகிறது. தேர்தல் கமிஷனுடைய இந்த விவகாரங்கள் எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு விடப்போவதாக இல்லை. அவருடைய ராஜினாமாவை அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஃபோர்ஸபிள் ப்ரொசஷன் இஸ் கோயிங் ஆன். ரொம்ப வலிமையாக அழுத்தம் கொடுக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் எஜிடேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாநிலங்களிலும், தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக, அதே போன்று
கேரளாவில் இடதுசாரிகள், காங்கிரஸ் கட்சிகள், கர்நாடகாவில் அகிலேஷ் யாதவ், பீகாரில் தேஜஸ்வி, டெல்லியில் ஆம் ஆத்மி, வெஸ்ட் பெங்காலில் அதே மாதிரி மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய எல்லாரும் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கெட்ட பெயரை பாஜக சம்பாதிச்சிருக்கிறது. அவர்கள் நன்மையாக வரும் என டிராஃப்ட் போட்டு கொடுத்து அதே நேரத்தில் நீங்கள் பேசணும்னு சொன்னது அமித்ஷா தான் என்ற செய்தியும் இப்போ வெளியாகிருக்கிறது. இது அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் இடையிலே சில முரண்களை உருவாக்கிவிடும். இந்த மாதிரி இந்த டைமில் பேசி எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாமல் திக்கி திணறி, எவ்வளவுதான் திறமையாக இருந்தாலும் பொய்யராக இருந்தாலும் அவர் பதில் சொல்ல முடியாது. டிஜிட்டலை கேட்டால் தரமாட்டிருக்காரு, வீடியோ பதிவை கேட்டால் கொடுக்க மாட்டிருக்காரு, அது தப்பாக பயன்படுத்துவாங்கன்னு சொல்கிறாரு. மற்ற நீங்கள் போய் ஒவ்வொரு டோருக்கு பை டோராக எப்படி 22 லட்சம் பேரை நீக்கம் பண்ணீங்க, 36 லட்சம் பேரை நீக்கம் பண்ணீங்க, 7 லட்சம் பேரை நீக்கம் பண்ணீங்க, இந்த ஊர்லேருந்து வெளியே போயிட்டான்னு சொன்னீங்க, இறந்து போனான்னு சொல்லிட்டீங்க, வேறு இடத்துல ஓட்டுருக்குன்னு சொன்னீங்க, அதற்கான ஆதாரங்களை கொடுங்க. டெல்லியில் என்று கேட்டால் அதற்கும் கொடுக்கறதுக்கு வழி இல்லை. ஒன்றுமே வழி இல்லை. இதைத்தான் பொருளாதார நிபுணர் பரகலா பிரபாகர், நிர்மலா சீதாராமனுடைய கணவரும் பலரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போது இந்தியாவில் கொதிநிலை அரசியலுக்கு இது மாறி இருக்கிறது என்பதுதான் உண்மை. இது குறித்து அடுத்த செய்தியை நான் உங்களுக்கு தரேன். நன்றி.